ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. கர்த்தருடைய நாள் இது. ஆராதனைக்கு போக வேண்டும் இல்லையா? தேவாலயத்துக்கு சென்று தேவனை ஆராதிப்போம், தேவனை துதித்து இந்த நாள் முழுவதும் அவர் சமூகத்தில் இருப்போம், அவர் வார்த்தைகளை கேட்போம், அவருக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆலயத்துக்கு போகும் முன்பு ஒரு சிறிய தியானம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. அனுதினமும் உம்மிடத்துல காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதும் ஞாயிறு முழுவதும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதும் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை என்று உணர்வதற்கு, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கும், உம்முடைய வல்லமை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய சாட்சிகளாக வாழும்படியாய் உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களின் சரித்திரம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் நினைக்காமலே அருமையா எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வரிசையா தியானிக்கையில இன்றைக்கு நம்ம எசேக்கியா ராஜாவை குறித்து தியானிப்போம். இவரை குறித்து 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நேற்றைய ராஜா எப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு போய்விட்டானோ, எப்படி தேசத்தையே கெடுத்து விட்டானோ என்று பார்த்தோம். அவனுடைய மகனாகிய எசேக்கியா ராஜாவான உடனே இவன் தன்னுடைய தகப்பனை போல நடந்து கொள்ளவில்லை. தகப்பன் கெடுத்து போட்டவைகளை தகப்பன் மூடி வைத்திருந்த ஆலயத்தை திறக்க வைத்தார். 29ஆம் அதிகாரம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, ஃபர்ஸ்ட் ராஜாவான உடனே 1ஆம் வருஷத்தின் 1ஆம் மாதத்திலேயே மூடப்பட்டிருந்த தேவனுடைய ஆலயத்தை திறக்க வைத்து பழுது பார்த்தாராம். ஆசாரியரை வரவழைத்தார், லேவியரை வரவழைத்தாராம். ஆலயத்தையும் ஆலயத்தின் ஒழுங்கு அனைத்தையும் சரியாய் நடக்கும்படியாக செய்தார். பாடகர்களை வரவழைத்தார், தாவீதின் வாத்தியங்களை கொண்டு வர செய்தார். தேவனை துதிக்கும் பாடல்களோடு ஜபங்களோடு தேவனை ஆராதிக்க தேசத்தில் தொடங்கினார்கள். ஒரு துன்மார்க்கனின் வயிற்றில் பிறந்தவனுக்கு இவ்வளவு அந்த ஆசை எப்படி வந்தது என்று கேட்டால், அவள் தாயின் பேர் இங்க எழுதியிருக்காங்க. அவள் தாயின் பெயர், அவள் சகரியாவின் குமாரத்தி. அவளுடைய பெயர் அபியால். சகரியாவின் குமாரத்தி. அவள் பக்தி உள்ள ஸ்திரீ. தகப்பனின் துன்மார்க்கம் அல்ல, தாயின் பக்தி எசேக்கியாவுக்கு வந்தது. தேவனுடைய மகத்துவத்தை இவர் புரிந்து கொண்டார். ஒருவனின் வாழ்க்கையில் தகப்பனுடைய தாக்கம் தாயின் தாக்கத்தை விட அதிகமாயிருக்கும். அதற்குதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்களோ பார்த்துக் கொள்ளுங்க. எசேக்கியாவின் அம்மா சிறு வயதிலிருந்தே தேவனுடைய மகத்துவத்தை சொன்னதினால் அவன் ராஜாவான போது உலக ஆசைகளோ பகை பிடிப்பதோ வேற வேற விஷயங்களுக்கோ இடம் கொடுக்காமல் முதலில் தேவ சமூகத்துக்கு சென்றான். தேவனுடைய ஆலயத்தை சரி செய்தான். தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து தேவனுடைய ஆலயத்தில் தேவையான ஆசாரியர்களை வரவழைத்து அவர்கள் எல்லாரையும் எச்சரிக்கிற நிலைமையில அவர்களை ஏற்படுத்துகிற இடத்துல அவ்வளவு ரிஸ்க் எடுத்தார் என்று சொல்லலாம். என்னுடைய வேலை ஆளுகை செய்வது தேவனுடைய ஆலயத்தின் மேல என்னுடையது அல்ல என்று சொல்லவில்லை. தேவன் எனக்கு ஒப்புக் கொடுத்த ஜனங்களை சரியான வழியில நடத்துவது என்னால் முடியாது, தேவனால் தான் முடியும். ஆலயத்தில் அவருடைய வார்த்தைகள் மூலம்தான், அவர் வசனத்தின் மூலம்தான், அவர் பிரசன்னத்தில் தான் ஒரு நபர் திருத்திக் கொள்ளுவான், அவன் திருத்தப்படுவான், மோல்டாவான், அழகாக மாற்றம் அடைவான். உண்மையிலேயே நம்ம அடித்து திட்டி யாரையும் மாற்ற முடியாதுங்க. தேவனுடைய வார்த்தை அவளுக்கு கேட்க செய்தால், ஆவியானவர் அவளை பிடித்துக் கொண்டால், எவ்வளவு துன்மார்க்கரோ எவ்வளவு துஷ்டர்களா இருந்தாலும், எவ்வளவாய் தேவனை மறந்தவர்களானாலும், எவ்வளவாய் தேவனை குறித்து எந்த ஆவலும் இல்லாதவர்களானாலும் பரிசுத்த ஆவியினால் அற்புதமாய் மாற்றப்படுவார்கள். தேவனின் கிருபை அவர்கள் மீது இருக்கும், கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கும்.
எசேக்கியா தன்னுடைய வாலிப வயதிலேயே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டார். தேவாலயத்தின் வேலைகளை செய்தார். தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்தது மாத்திரமல்ல, 20ஆம் வசனத்தில் ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனான். அதிகாலமே எழுந்து எங்க போகிறார் சொல்லுங்க? பிரபுக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, லேவியர்கள் ஆசாரியரை மாத்திரம் அல்ல, பக்தி பாஸ்டர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மாத்திரம் என்று சிலர் நினைக்கிறார்கள். தேசம் செழிக்க வேண்டும் என்றால் தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் தேவனிடத்தில் வர வேண்டும். நீதியும் நியாயமும் அறிய வேண்டும். எசேக்கியா இங்கிருந்த பெரியவர்கள் எல்லாரையும் ராஜ்யத்துக்குரியவர்களையும் கூட கூட்டிக் கொண்டு தேவாலயத்துக்கு சென்றார். தேவாலயத்திலே தாவீதின் பாடல்களை பாட வைக்க வாத்தியங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்தார். இந்த முழு அதிகாரத்தையும் வாசிங்க, உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய ஆலயத்திலே கைத்தாளங்களையும் சுரமண்டலங்களையும் தம்புகளையும் வாசிக்க லேவியரை ராஜா நிறுத்தினான். தேவனுடைய ஆலயத்திலே முதல் முறையாய் அநேக காலத்திற்கு பின்பு அந்த துன்மார்க்கமான ராஜாக்கள் தேவனுடைய ஆலயத்தை அலட்சியம் செய்வதும் கெடுப்பதும் கொள்ளையிடுவதும் நடந்தது. ஆனால் இவன் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து எல்லாரையும் கூட்டி 27ஆம் வசனம், கர்த்தரை துதிக்கும் கீதங்களும் முழங்க தொடங்கினது. தேவனை துதிப்பதை தொடங்கினார்களாம். அவர்கள் சந்தோஷமாக கீதங்களை பாடி தங்கள் தலையை குனிந்து அவர்கள் ஆராதிக்க தொடங்கினார்கள். ஆராதனையின் முக்கியத்துவத்தை அறியாமல் ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் உட்கார்ந்திருக்கிறவர்களே, உங்க நண்பர்கள் உறவினர்களை பார்ட்டிஸ்க்கு அழைப்பீங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கு அழைப்பீங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு அழைக்கிறீங்களா? தேவ சமூகத்துக்கு நடத்துகிறீங்களா? உங்க பிள்ளைங்க ப்ரோக்ராம்ஸ் என்றால் நீங்க ஓடோடி ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஆனால் உங்க பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டி வந்து அவர்களுக்கு விசுவாசம் கற்றுக் கொடுக்கிறீங்களா? தேவனிடத்துல மகிழ்கிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்கு பூட்டு போட்டு குடும்பம் குடும்பமாக தேவாலயத்துக்கு போகிறவங்க உங்களில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொல்லுங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் என்று எதற்கு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பாஸ்டர்கள்? ஆரம்பத்திலே அங்க இடம் இல்லாததினால் அப்படி தொடங்கினார்கள். இப்போ இடம் இருந்தாலும் அப்படித்தான் வைக்கிறார்கள். ஏனென்றால் ஆலயத்துக்கு வருகிற அனைவருக்கும் ஒரே டைம் ஒரே நேரம் சௌகரியமா இல்லாததினால் அவரவர் அனுகூலத்தின்படி அவர்கள் வந்து போகட்டும் என்று இது ஏதோ விசிட்டிங் பிளேஸ் போல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வருகிறவங்க அவங்க ஆபீஸ்க்கு போவாங்க, செகண்ட் சர்வீஸ் வருகிறவங்க தூங்கி எழுந்து வருவாங்க, ஃபோர்த் சர்வீஸ்க்கு வருகிறவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. என்னமோங்க இது இப்படி இருப்பது பாருங்க. நாள் முழுவதும் ஒரே தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை செய்வோம், குடும்பம் குடும்பமாக ஆராதிப்போம். ஷிஃப்ட் சிஸ்டம்ல ஆலயத்துக்கு வராங்க. கணவர் வந்தா மனைவி இல்ல, மனைவி வந்தா கணவர் வரல, இருவரும் வந்தா பிள்ளைகள் இல்ல. ஆகவே எப்பொழுதும் உங்க வீட்டுல சாத்தானுக்கு இருளுக்கு இடம் இருக்கும் பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒரு மனது வராது. தேவனுடைய வசனத்தை ஒரே வசனத்தை கேட்கும் போது பிசாசுக்கு உங்க இருதயத்துல அங்கே இடம் இருக்காது. குடும்பம் குடும்பமாக தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதை கற்றுக்கொள்ளுங்க. இங்கே எசேக்கியா ஆலயத்தை பழுது பார்க்கும் வேலை, ஆசாரியரை வரவழைக்கும் வேலை, லேவியரை வரவழைக்கும் வேலை, வாத்தியங்களை வாங்குகிற வேலை, வாத்தியங்களை வாசிக்கிறவர்களை நிறுத்துகிற வேலை, ராஜ்யத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் கூட அழைத்துக் கொண்டு ஆலயத்துக்கு சென்று எல்லாரோடும் சேர்ந்து ஆராதிக்கிறார். இன்னும் பார்த்தோமானால் தேவனுடைய ஆலயத்தில் இருந்ததெல்லாம் அவங்க தகப்பன் கொள்ளையிட்டு அதையெல்லாம் அந்நியர்களுக்கு கொடுத்தால் தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் நிறைவு இருக்க வேண்டும் என்று, தேவனுடைய ஆலயத்திலே காணிக்கைகளும் பலிகளும் கொண்டு வர வேண்டும் என்று ஜனங்களுக்கு ஏவுதல் கொடுக்கிறார்களை உற்சாகம் மூட்டுகிறார். ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க பாருங்க. 31ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் இங்க 10ஆம் வசனம். இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே பண்டசாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். என்னங்க இது? ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் காணிக்கை கொடுக்க தொடங்கினது முதல் நாங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் மிச்சம் இருக்கிறது, குவியல் குவியலா மீந்திருக்கிறது, இதை என்ன செய்ய வேண்டும்? இதோ தேவனுக்கு தருகிறோம் என்று சொன்ன போது அவைகளை ஜாக்கிரதையா தேவாலயத்தில் வைத்து அவைகளை அபகரிக்க தவறாய் பயன்படுத்த விடாமல் அவைகளை பத்திரப்படுத்தி அவைகளை யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமோ ஆசாரியர்களுக்கு விசாரணைக்காரரா ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ராஜாங்க இந்த ராஜா.
தேசம் விருத்தியடைந்தது, ஜனங்கள் நிறைவா இருக்கிறார்கள். அதற்குள்ள சத்துரு வந்து விட்டான். அந்த சத்துரு நமக்கு எப்பொழுதும் இருப்பான். சத்துரு யுத்தத்துக்கு வந்தபோது அவனுடைய தகப்பனை போல மனிதரை தேடி போகாமல், மற்ற ராஜாக்களை சார்ந்து கொள்ளாமல், பணம் கொடுத்து அனுப்பாமல் தேவனை வேண்டிக் கொண்டான். எசேக்கியா ஜெபிக்க கற்றுக்கொண்டான். 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்று எசேக்கியா ஜெபித்தான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். எசேக்கியா ஜனங்களுக்காக ஜெபிக்கின்றார். சத்துருக்கள் மீது வெற்றிக்காக அவர் ஜெபிக்கிறார். மனுஷர் உதவியை நாடவில்லை. எசேக்கியா தீர்க்கதரிசியை கேட்கிறார். தீர்க்கதரிசியை வரவழைத்து அவருடைய உதவியோடு, அவருடைய அறிவுரையோடு சத்துருவுக்கு எதிர் நின்று ஜெயித்தார். எசேக்கியா தேவனுடைய பார்வையில் அனுகூலமாய் யதார்த்தமாய் நடந்து கொண்டதினால் அவன் எல்லா விஷயத்திலும் விருத்தி அடைந்தான். அப்பா, எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன்! எதற்குங்க நமக்கு பஞ்சங்கள்? எதற்கு கஷ்டங்கள்? எதுக்கு குறைவுகள்? ஒரு முறை நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் கூட பார்ப்போம். 30ஆம் வசனம். எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எல்லாவற்றிலும் வெற்றியை பார்த்தாருங்க. அவர் செய்ய தொடங்கிய எல்லா முயற்சிகளிலும் விருத்தி அடைந்தார். தேவன் இதை இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு இந்த வார்த்தையை தருகிறார். நீங்க உண்மையிலேயே தேவனை நேசித்தால், தேவாலயத்துக்கு சென்று ஆராதித்தால், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால், தேவ சமூகத்திலே நீங்க மகிழ்ந்தால், தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்தால், தேவனை சார்ந்து கொண்டால், தேவன் தரும் ஏவுதல்களுக்கு கீழ்ப்படிந்து தேவ காரியங்களில் ஆவலோடு இருந்தால், இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் கூட நிச்சயமாய் நிறைவேறுங்க. என்னது? எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. நீ நினைக்கிறதெல்லாம் அழகாய் செய்து முடிக்க முடியும். நீ தொடங்குகிற ஒவ்வொரு முயற்சியிலும் செழிப்பை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். தயவு செய்து கவனிங்க. தேவன் நமக்கு நிறைவை தரும்போது, பரிபூர்ணத்தை தரும்போது, நாம் அழகாய் ஆசீர்வதிக்கப்படும் போது தேவன் நமக்கு ஒரு பரீட்சையை வைப்பார். எசேக்கியாவுக்கு சாவுக்கு ஏதுவான நோய் வந்தது. நோய் வந்த போது அவர் மருத்துவர்களை நாடவில்லை. தன்னிடத்தில் ஏசாயா வந்து நீ பிழைக்க மாட்டாய், சாக போகிறாய் என்று சொன்னபோது அவர் மீது கோபப்படவில்லை. அவர் உலக ரீதியாக முயற்சிகள் செய்யவில்லை. ஆனால் சுவர் பக்கம் திரும்பி, தேவனே, ஒரு முறை என்னை நினைத்துக் கொள்ளுங்க. நான் உத்தமமா எப்படி நடந்து கொண்டேனோ, ஆலயத்தை எப்படி நேசித்தேனோ, என்னை நினைவு கூறுங்க என்று கண்ணீரோடு ஜெபித்தார். எவ்வளவு பெரிய தேவன்! உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன். உனக்கு இன்னும் 15 வருடங்கள் ஆயுள் தருகிறேன் என்று தேவன் அவருக்கு நீட்டி கொடுத்தார். எவ்வளவு பெரிய தேவனுங்க! கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஆனால் அந்த 15 வருடங்களை பெற்றுக்கொண்ட பின்பு, அந்த வியாதி போன பிறகு, அவர் எவ்வளவோ நான் தேவனுடைய ஆலயத்திலே வாழ்நாள் முழுவதும் கீத வாத்தியங்களை கொண்டு அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவேன் என்று சொன்னானே தவிர கொஞ்ச நாட்களிலே மறந்துவிட்டான். தேசங்கள், வெளி தேசங்களில் எசேக்கியாவின் கீர்த்தி, பெயர், புகழ் அடைந்தது. அவன் புகழ் எங்கும் பரவியது. அவனுடைய சத்ரு ராஜாக்கள் அனைவரும் இவனோடு சமாதானமா இருக்க வேண்டும் என்று சமாதானத்துக்கு வந்து தூதர்களை அனுப்பி, உனக்கு எப்படி இந்த சாவுக்கு ஏதுவான வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தது என்ற போது, என் தேவனாகிய கர்த்தராலே என்று சொல்லுவதற்கு பதில், அவனுக்கு இருந்த சொத்துக்களையும் அவனுக்கு வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் காண்பித்து, இவ்வளவாய் நான் செழித்திருக்கிறேன், இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டேன், எனக்கு எவ்வளவு இருக்கிறது பார் என்பது போல் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. ஏசாயா வந்து திரும்பவும் கடிந்து கொண்டார். நீ என்ன செய்கிறாய்? தேவன் கொடுத்தவைகிற நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்து. உன்னிடத்துல நன்மை இருந்தால் தேவன் தந்தது, பணம் இருந்தால், செழிப்பு இருந்தால் அது தேவனால் உண்டானது. நீ எதையாவது சாதித்தா என்றால் அது அவருடைய கிருபையினாலே சாதித்திருக்கிறாய். தேவ மகிமையை திருடினால் தேவனுடைய பாதுகாப்பு இழந்து போகும். கடைசியில் அவன் செய்த தவறினாலே தேவ கிருபை இன்னும் அதிகமா இருந்தது. உன் காலத்தில் நடக்காது. உன் மகனின் காலத்தில் நீ காண்பித்ததெல்லாம் சத்ரு வந்து கொள்ளையிடுவான் என்று சொல்லப்பட்டபடியே நடந்தது. ஆனால் எசேக்கியா அவனை பொறுத்தவரை ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு பின்னாக தன் மகனுக்கு ஆசீர்வாதத்தை வைக்க முடியவில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆலயத்துக்கு செல்லுங்கள், தேவனை ஆராதியுங்கள், அன்றைய சித்தத்தை அறியுங்கள், தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் முதலில் தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க தேவைகள் எல்லாம் அது சந்திக்கப்படும்.
நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் விருத்தி அடைவாய். விருத்தி அடைந்த பின்பு இன்னும் அதிக உடைந்த இதயத்தோடு கடைசி வரை உண்மையாயிருப்பது நமக்கு எவ்வளவு அவசியம். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எசேக்கியாவின் வாழ்க்கையில ஆண்டவரே, சிறு வயதிலிருந்து தன் தாயின் ஜெப வாழ்க்கையை, தாயின் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு ராஜாவான போது உலகத்தை அல்லாமல் உம்முடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடினார். ஆலயத்தை பழுது பார்த்தார். உம்முடைய ஆலயத்துக்கு அதிகாலமே சென்று ஜெபிக்க கற்றுக்கொண்டார். ஆராதனை செய்தார். எப்படி உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு முதலிடத்தை கொடுத்து எப்படி எல்லா விஷயத்திலும் செழிப்படைந்தாரோ இப்படியாக ஆண்டவரே, இந்த காலத்தில் நாங்கள் எல்லாரும் இவ்வளவா எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் சேர்த்து உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பிய போது நாங்கள் இன்னும் உலகத்தை பின்பற்றாமல், உலகத்தை நேசிக்காமல், உலகத்துக்குரியவர்களாய் வாழாமல் எப்பொழுதுக்கு அப்பொழுது தேவனுடைய சித்தத்தை தேடி தேவனுடைய சித்தத்திலே முன்னுக்கு செல்லுவதற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படியாய், மிக முக்கியமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடும், முழு உணர்வுகளோடும் உம்மை ஆராதிக்க, உம்மை நேசிப்பதற்கு உடைந்த இருதயத்தோடு, விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் உண்மையாக வாழ உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் அவர்கள் எங்களுக்கு 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்க. நிச்சயமா தேவன் உதவி செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. அவ்வப்போது கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பெயரையும் ஊரையும் பதிவிடுங்க. உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். இன்னும் அதிக உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய நீங்க உதவி செய்தவளா இருப்பீங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தொடரும்படியாக உங்க ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்க. முக்கியமா உங்க ஆலயத்துக்கு செல்லுங்க, தேவனை ஆராதிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில சென்னையில நடக்கிற ஆராதனையும் உங்களுக்கு ஷேர் செய்வோம். உங்க அனுகூலத்தின்படி ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு நீங்க மீதம் இருக்கிற நேரத்தில் இந்த தேவ செய்தியும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.